ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்போசை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான். குழந்தைங்களுக்குலாம் கூட ரொம்ப பிடிச்சது காஜு பிஸ்கெட்ஸு. ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு 200 ml கிளாஸ் நிறையா கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஓமம் சேர்த்துக்கிறேன். நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். இதில் சுகர் கூட சேர்க்கலாம். சேர்த்து இனிப்பாக கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்குறதா இருந்தால். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியமாக பிசைஞ்சிக்கலாம். இது போல் நல்லா திரட்டிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருவோம், டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து திரட்டிக்கலாம். ஒரு பவுலில் சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லை அப்படின்னா ரெட் சில்லி பவுட்ரு, பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஜீரக பவுடர் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். காரம் இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறதுனால அதை சேர்த்துருக்கேன். இதில் இப்போ நான் சேர்த்துருக்கிறதுல நல்லா புளிப்பு சுவையும் சாட் மசாலாவோட ஸ்மெல்லு தான் நிறையா இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சாக்க மாவை எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம சப்பாத்தி மாவு கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். நம்ம ஈவன் திக்னஸ் இருக்க மாதிரி நம்ம லைட்டாக திரட்டிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற அளவுக்கு நான் தேய்ச்சிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு சின்ன மூடி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நார்மல் மூடி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கேஷ்யூ ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது போல் மீதி இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனது நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை அதை போட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக விடுவோம். நல்லா இது போல் ஓசையில் அடங்க விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பவுடர் லைட்டாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக போட்டு கலக்கணும்னு நினைக்காம முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோன்னே அப்போ தான் நல்லா அந்த இதில் அந்த மசாலாலாம் இதில் நல்லா சேர்ந்து வரும். இந்த கிறிஸ்பியான காஜு பிஸ்கட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.